திருப்பரங்குன்றம் தொகுதியில் நாளையுடன் தேர்தல் பிரச்சாரம் நிறைவடைய உள்ளதால் அரசியல் கட்சியினரின் வாக்கு சேகரிப்பு உச்சக்கட்டத்தை எட்டியுள்ளது. இதுகுறித்து நமது செய்தியாளர் வினோத் அளித்த கூடுதல் தகவல்களை பார்க்கலாம். திருப்பரங்குன்றம் தொகுதியின் இடைத்தேர்தலுக்கான வாக்குப்பதிவு சனிக்கிழமையன்று நடைபெற உள்ளது. திமுக, அதிமுக, தேமுதிக, பாஜக, நாம் தமிழர் உள்ளிட்ட 8 அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சியின் வேட்பாளர்களும் 20 சுயேட்சை வேட்பாளர்கள் என மொத்தம் 28 பேர் களத்தில் உள்ளனர். அதிமுகவை பொறுத்தவரை அமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் தலைமையில் 10 அமைச்சர்கள் கொண்ட குழு அமைக்கப்பட்டு தேர்தல் பணி ஆற்றி வருகின்றனர். மேலும் அதிமுகவின் சார்பில் அக்கட்சியின் கூட்டணி தலைவர்களான நடிகர் சரத்குமார், நடிகர் கருணாஸ் உள்ளிட்டோர் அக்கட்சியின் வேட்பாளர் திரு ஏ கே போஸ் அவர்களுக்கு ஆதரவாக தொகுதி முழுவதும் பிரச்சாரம் மேற்கொண்டனர். மேலும் அதிமுகவை பொறுத்தவரை அதிக அளவில் திரை நட்சத்திரங்கள் பிரச்சாரத்திற்காக இறக்கிவிடப்பட்டுள்ளனர். அக்கட்சியின் நட்சத்திர பேச்சாளர்களான நடிகர் செந்தில், நடிகர் சிங்கமுத்து, நடிகர் வையாபுரி, நடிகர் குண்டு கல்யாணம், திருமதி CR சரஸ்வதி உள்ளிட்டோரும் பிரச்சாரம் மேற்கொண்டனர். இதை தவிர திமுகவின் சார்பில் அக்கட்சியின் பொருளாளர் திரு மு க ஸ்டாலின் கடந்த 2 தினங்களாக தொகுதியில் முகாமிட்டு தொகுதி முழுவதும் பிரச்சாரம் மேற்கொண்டார். மேலும் திமுகவின் சார்பில் முன்னாள் அமைச்சர் ஐ பெரியசாமி தலைமையில் தென் மாவட்டங்களை சேர்ந்த மாவட்ட செயலாளர்கள் கொண்ட குழு அமைக்கப்பட்டு தேர்தல் பணி ஆற்றி வருகின்றனர். தேமுதிகவை பொறுத்தவரை அக்கட்சியின் தலைவர் திரு விஜயகாந்த் அவர்கள் கடந்த வாரத்தில் அவனியாபுரம் தொகுதியில் தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டத்தில் உரையாற்றினார். மேலும் அக்கட்சியின் மகளிர் அணி தலைவர் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் 2 கட்டமாக தொகுதியில் முகாமிட்டு பிரச்சாரம் மேற்கொண்டார். மேலும் அவர் இன்றும் நாளையும் திருப்பரங்குன்றம் தொகுதியில் அக்கட்சியினுடைய வேட்பாளருக்காக வாக்கு சேகரிப்பு பணியில் ஈடுபட உள்ளார். நாம் தமிழர் கட்சியை பொறுத்தவரை அக்கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் திரு சீமான் அவர்கள் கிராமமாக சென்று அக்கட்சியின் வேட்பாளருக்கு வாக்கு சேகரிப்பு பணியில் ஈடுபட்டார். இதை தவிர 20 சுயேட்சை வேட்பாளர்கள் போட்டியிடுவதால் அவர்களும் திருப்பரங்குன்றம் தொகுதியில் ஒவ்வொரு வீடாக சென்று பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். நாளையுடன் பிரச்சாரம் நிறைவடைய உள்ளதால் திருப்பரங்குன்றம் தொகுதியில் அரசியல் கட்சியினரின் பிரச்சாரம் அனல் பறக்கின்றது. ஒளிப்பதிவாளர் விஸ்வநாதனுடன் வினோத், நியூஸ் 7 தமிழ், திருப்பரங்குன்றம்.